தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகள் முழுவதும் வெள்ள நீரானது தேங்கி வருகிறது. குறிப்பாக சொல்லணும்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்னால் ஐயனடைப்பு செங்குளம் இன்று மதியத்துக்கு பிறகு நிரம்ப தொடங்கியதை அடித்து உபரி நீர் அதிக அளவில் வெளியாகி வருது. இந்த உபரி நீர் அதிக அளவு வெளியேறின காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கிறதா கிட்டத்தட்ட 2 அடியிலிருந்து 3 அடி உயரத்துக்கு இந்த வெள்ள நீரானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்த நிலையில் இருக்குது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பெண் அரசு ஊழியர்கள் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தண்ணீர் படிப்படியாக உயர தொடங்கி எடுத்து மற்ற ஊழியர்களும் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் உள்ள இருக்காங்க. அவங்களும் அவ்வப்போது வெளியேறி வராங்க. ஆண்டுதோறும் வெள்ளம் ஏற்பட்டால் இந்த பகுதியில் இப்படி மழைநீர் தேங்குவதும், இந்த மழைநீர் தேங்கும் போது உள்ள இருக்கக்கூடிய வாகனங்கள் அந்த வெள்ள நீரில் சிக்கி சேதமடைஞ்சு சிரமத்துக்குள்ளாகிறது தொடர்ந்து வருகிறது. இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட நம்ம பார்த்தோம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வரக்கூடிய ஊழியர்கள் தங்களுடைய கை குழந்தையோட ஒருத்தர் வந்திருக்காரு மனைவியை கூட்டு போறதுக்கு. அவர் கை குழந்தையோட 3 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரில் நடந்து வெளியே வரக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் ஆண்டுதோறும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு கேட்கறதுக்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம். சார், தொடர்ச்சியா இந்த பகுதியில் இப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. சார், ஆண்டுதோறும் இதே நிலைமை தான் இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம்? நீங்க அரசு ஊழியர் இங்க இருக்கக்கூடியவங்க, இதுக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? மற்ற ஊழியர்கள் அங்கங்க கொஞ்சம் வாய்க்கால் இந்த இதெல்லாம் தூருவாங்கன்னா கொஞ்சம் நீட்டா தண்ணி வெளியே போயிடலாம். கடல் கூப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகே. அதாவது இவங்க என்ன மாதிரியான கோரிக்கை முன்வைக்கிறாங்கன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரி விட்டோம்னாலே இந்த மாதிரியான மழைநீரானது தேங்காது அப்படிங்கிற மாதிரி அரசு ஊழியர்கள் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க.